வணக்கம். தனுசு ராசி கெரியர் எங்களுக்கு 2025 எப்படி இருக்கு? 3 கிரகங்களும் பேர்ந்தாச்சு. பொதுப்படியா நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே! இப்ப எங்க கெரியர் எப்படி இருக்கும்? அது சொல்லும்போதே நமக்கு ஒரு ஸ்மைல் தான். தனுசு ராசினாலே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துரும். அது ஏன்னு தெரியல. நேச்சுரல் 9000ன்றதுனாலயான்னு தெரியல. பட் கெரியர் வைஸ் நல்ல டைம் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ராசி அதிபதி உங்க ராசியையே ஸ்ட்ரெயிட்டா பார்க்கறதுனால நெறையா பிரச்சனைகள், கவலைகள், தொழில் ரீதியாவும் நமக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இப்போ சுயமா நெறைய நம்ப உழைப்பு போடணும். சுய முயற்சி, செல்ஃபா போடுற முயற்சிகள், ஒர்க் பண்றது, இதெல்லாம் நல்லாவே நமக்கு கை கொடுக்கும். ஆக்சுவலா சில பேர்லாம் பிரம்மாண்டமான பிளான்லாம் கெரியர் பிளான் போடுவீங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகும். ஸோ, உங்களோட கோல்ஸு இப்போ செட் பண்ணுறோம் இல்லையா? கெரியர் கோல்ஸு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா மேலே வச்சுக்கலாம். அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கும். பார்ட்னர்ஷிப்ஸு கண்டிப்பா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ, அந்த நெட்வொர்க் எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். கடைசி ஒரு 1 இயர், 1 1/2 வருஷம் கன்ஃபார்ம்டா நமக்கு எனர்ஜியே இல்லாம ஒரு மாரி சோர்ந்து போயி, எவன் மூஞ்சியும் பார்க்கவே வேணான்டா! அப்படின்ற மாரி ஒர்க் பிளேஸ்லலாம் இருந்திருக்கும். வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்ப அதெல்லாம் அந்த படிப்படியான நிலைமைகள் மாறி, உங்க மேனேஜரு கொஞ்சம் அனுகூலமா இருப்பாங்க. உங்களோட கலீக்ஸும் கொஞ்சம் அனுகூலமா இருப்பாங்க. புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் மாறும். அந்த நெட்வொர்க்கை நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணோம்னா, நமக்கு ப்ரொமோஷன்ஸு இல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள், வருமானம் ஏற்றுமதி இதெல்லாமே நமக்கு ஏற்றம் எல்லாமே கிடைக்கும். இப்ப வேலையே இல்லங்க நானு. நீங்க என்னங்க வருமானத்த பத்தி பேசுறீங்க? வருமானமே இல்ல அப்படின்னும்போது, கட்டாயமா வருமானத்துக்கான ஒரு வழி நமக்கு பிறக்க போகுது. நீங்க ஒண்ணு வேலை கிடைச்சிரும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, இல்ல நீங்களா ஒரு சுயதொழில் ஆரம்பிச்சு நான் சொன்ன மாரி சுயமுயற்சி போட்டு கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிப்பீங்க. ஒரே ப்ராப்ளம் 10 வருஷமா ஒரே ப்ராப்ளமா இருந்திருக்கும். ஆனா, இப்போ நமக்கு கெரியர் வைஸ் ஒரு பூஸ்டப் வரும். என்னோட வேலை நான் வந்து சாதிச்சு காட்டுவேன் அப்படின்ற ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய தருணம். நான் வந்து சுயதொழில் பண்றேன். எனக்கு வந்து ப்ராஃபிட் எப்படி இருக்கு? பிரம்மாண்டமா இருக்கும் ப்ராஃபிட்டு. கொஞ்சம் இந்த வருஷம் கடைசி போக போக செப்டம்பர், அக்டோபர் இதுலலாம் உங்களுக்கு நல்லாவே கிளியராவே பல பிஸ்னஸ் நெட்வொர்க்ஸ் பெருக்கிறதுனால அவங்க மூலியமா ஒரு இன்கம் இதெல்லாம் கிடைக்கும். இப்படியாக நல்லபடியாகவே சொன்னாலும், நம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயங்கள் நம்மளோட ஹெல்த்தில் கட்டாயமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நான் ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்களேன், நானே லொக்குன்னு இருமிட்டு போனேன்னா பிஸ்னஸ் நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் ஆனால் கூட அதில் பிரயோஜனம் இருக்காது. ஸோ, ஹெல்த் நம்ம கண்டிப்பாக கவனிச்சுக்கணும். தூக்கத்தை கவனிச்சுக்கணும். ஏன்னா, நம்ம தான் முதல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட வேலையாக இருந்தாலும் சரி. மற்றபடி கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சூப்பராக கலக்குங்க. பிரமாதமாக முன்னேறுங்க தனுசு ராசி.